சார், தாவேகா தலைவர் வேலூர்ல பயங்கரமா அனல் பறக்க பேசியிருக்காரு. அந்த பேச்சானது எப்படி பார்க்குறீங்க? பயங்கரமா பேசல, ஆவேசமா பேசினாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர், விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். நான் தன்னை வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றாங்களே அப்படின்றதுல அதுக்கு தான் அந்த கதையை சொன்னார். எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால உங்ககிட்டலாம் எவ்வளோ சொத்து இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்கு? நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ, அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? முக ஸ்டாலின் கூட என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 2000 தருவோம்னு சொல்கிறீங்களா, அதை ஏன் இப்போவே செய்யக்கூடாது? அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார், தாவேகா தலைவர் வேலூர்ல பயங்கரமா அனல் பறக்க பேசியிருக்காரு. அந்த பேச்சானது எப்படி பார்க்கப்படுது? பயங்கரமாக பேசல, ஆவேசமாக பேசினார். நல்ல ஸ்பீச் தான். ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக ஆயிடுச்சின்னு என்னுடைய ஃபீலிங். அதாவது வந்து இப்போ நான் தான் தமிழ்நாடுனா நான் தான் அப்படின்ற மாதிரி சிலதெல்லாம் கொஞ்சம் எமோஷ்னல் அதிகமானதால் கொஞ்சம் தடுமாற்றம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை திமுககாரங்க பிடிச்சி வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அவர் ஏதாவது ஸ்லிப் பண்ண மாட்டாரா, டங் ஸ்லிப் வராதா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய ஸ்பீச் வந்து மோர் பொலிட்டிக்கல். முன்னாலெல்லாம் பேசுனதை விட ரொம்ப பொலிட்டிக்கலாக பேசினார். நிறைய அர்த்தம் பொதிந்ததாக இருந்தது. குறிப்பாக அந்த ஜல்லிக்கட்டு காளையை வந்து ஒரு சிறுவன் நடக்கிற அந்த குட்டி ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதில் அவர் சொல்கிற விஷயம் வந்து அவர் எவ்வளோ அளவுக்கு ஹர்ட்டாக இருக்காருன்றதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவருக்கு அனுபவம் இல்லை, அவருக்கு வந்து போதாது, அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள்லாம் 50 வருஷம் 70 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது அவரை கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அனுபவம் கொண்டவங்க வேற இல்லை, அனுபவம் மட்டுமே எல்லா விஷயத்துலேயும் இதாகிடாதுங்க. நீங்கள் மக்கள் அதை தான் அந்த கதையில் சொல்கிறாரு. நீங்கள் கரெக்டான பாயிண்ட்டை தான் கேட்டீங்க. வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வெற்றியை தேடி தந்துடாது. அப்படி பார்த்தா இன்றைக்கி 100 இயர்ஸ் கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, 100 இயர்ஸ் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி. இந்தியாவிலேயே இந்த 2 கட்சியோட நிலைமை எப்படி இருக்குது? அடுத்தவங்கிட்ட போய் 2 சீட்டு 5 சீட்டு கையேந்திர நிலைமையில தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அலோன் கெனாட் கெட் யூ விக்ட்ரி ஓவர் எலெக்ஷன்ஸு. அதுக்கு வந்து உங்களுடைய அதாவது மக்களை புரிந்து கொண்டு மக்களை வந்து ஆதரவை நீங்கள் வந்து ஆகர்ஷிக்கிற திறமை தலைமை உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் மெயின். அனுபவம் இப்போ அனுபவம் வந்து புதுசாக இல்லாதவங்களாம் வந்து ஜெயிச்சது இல்லையா, அதெல்லாம் ஜெயிக்கலாம். ஆனால் எதுக்காக அவர் ஹர்ட்டாக இருக்கிறாருன்னா, அதுபோல் வந்து தன்னை வந்து இப்படி அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாங்களே. அவர் அரசியல் கட்சியாக 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுதுங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு 10-15 வருஷமாக வந்து மக்கள் இயக்கமாக அவர் கூர்மையாக அரசியலை பார்த்துருக்காரு. அதனால் அவருக்கு ஹர்ட் ஆகுது. இப்போ உண்மையை சொன்னால் ஏன் ஹர்ட் ஆகுதுன்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தது. அவருக்கு அரசியலில் அனுபவம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அவருக்கு 20-25 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது. எங்க ஒரு ஆள் அரசியல் கட்சி நடத்தினா தான். இப்போ எனக்கு அனுபவம் 40 வருஷம் அனுபவம் இருக்குது. வாட் இஸ் மை ஸ்டேச்சர்? நான் ஏதோ அரசியல் கட்சி நடத்துகிறேன்னா, எம்எல்ஏ வேணும்னா, தலைவராக இருந்தேன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் அரசியலை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அனுபவம் என்பது வெறும் கட்சியில் தலைமையாக இருந்தால் தான், இல்லை ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் தான், தேர்தலில் போட்டி போட்டால் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தப்பு. பெரியாருக்கு என்ன, எந்த தேர்தலில் போட்டி போட்டார் பெரியார்? தந்தை பெரியார். அதனால் அனுபவம் என்பதை வந்து எதை வச்சு கணக்கு போடுறாங்கன்னு தெரில. என்னையோ நம்ம டைவர்ட் ஆகிடுவோன்னா, அவர் ஹர்ட்டாக இருக்கார். அதில் நான் தன்னை வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறாங்களே அப்படின்றதுல அதுக்கு தான் அந்த கதையை சொன்னார். அந்த காளையை வந்து ஜல்லிக்கட்டு காளையை அனுபவஸ்தர்கள்லாம் போகிறாங்க, அடித்து தூக்கிடுது. ஆனால் அனுபவம் இல்லாத ஒரு சின்ன பையன் போயிட்டு
அது எதனால் இவ்வளோ கோபமாக இருக்குதுன்றது அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு 2 புல்லுக்கட்டை எடுத்து கொடுக்குறான். அது பட்டினியில் பசியில் இருக்குது, கோபத்தில் அது அப்படியே சாதுவாகிடுது. ஆக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள் அனுபவங்கள்லாம் ஒன்றும் இங்கே பிரயோஜனம் இல்லைப்பா, நான் மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிறேன். மக்கள்ன்றது ஜல்லிக்கட்டு காலை, அந்த சின்ன பையன்றது டிவிக்கே அவரே அப்புறம் சொன்னாருன்னு வச்சிங்களேன். அதனால் எனக்கு சின்ன வயசாக இருக்கலாம், அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு மக்கள் உணர்வை புரியுது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது. அதனால தான் நான் காளையை உங்களால் முடியாததை நான் அடக்குனேன் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு போகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டோரி சொன்ன விதமும் அதே போல் இந்த கரப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுறாரு பாருங்கள். ஆமாம் சார், அதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். குறிப்பாக ஏற்கனவே அந்த KN நேரு விஷயத்தில் ஹைகோர்ட் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு உத்தரவிட்டாங்க. அநேகமாக இன்றைக்கி இப்போ கிடைக்கிற செய்தி என்னென்னா, நான் கூட முதல்ல நினச்சேன் இது எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. அதுக்கு தான் இடியும் உடனே போயிட்டு ADMK கூட KV8 ஃபைல் பண்ணி வச்சுருந்தாங்க, எங்களை கேட்காம இதில் தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ சமீபத்தில் இன்றைக்கி நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அமைச்சர் ரகுபதி சொன்னதாக இப்போல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. அப்போது சென்னை உயர்நீதிமன்ற அந்த தலைமை நீதிபதி அமர்வு தான், அது ஃபஸ்ட் டிவிஷன் பெஞ்சு தான் அது தீர்ப்பு கொடுத்தது. அதை வேறு வழி இல்லாமல் இவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா அது உடனடியாக இடி இன்டர்வென் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் இவங்க பயந்துட்டு இருந்தாங்க. எஃப்ஐஆர் போட்டால் நெக்ஸ்ட் மூமெண்ட் இடி உள்ளே வந்துடும் அந்த கேஸில். மணி லாண்ட்ரிங், ஹவாலா இதெல்லாம் இருக்கிறதால. ஸோ அதை அவர் ஏற்கனவே அந்த தீர்ப்பு வந்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, வேறு எந்த கட்சியும் அதை பற்றி கருத்து சொல்ல, இன்க்ளூடிங் அண்ணா டிஎம்கே வக்கீல் சங்க செயலாளர் இன்பதுரை MP தான் இந்த கேஸை போட்டது, வழக்கறிஞர் பிரிவு தலைவர் நினைக்கிறேன். ஆனால் அந்த தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக வந்தும் கூட அது குறித்து அதிமுகவில் இப்படி கோரிக்கை வைக்கல, அமைச்சர் பதவி விலகணும் அல்லது அவரை பதவியிலேருந்து முதல்வர் நீக்கணும்னு நினைக்கல. ஆனால் அதை விஜய் வச்சார், ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அது சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஏதோ ஒரு சாதாரண ஆள், சாதாரண கட்சி சொல்ல, ஒரு உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இதில் போதுமான ஆதாரம் இருக்குது, பிரைமா ஃபேசி, இதுக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னதால், ஒரு நீதிமன்றமே இதை சொல்லியிருக்கிறதால அவர் பதவியிலேருந்து விலகி இருக்கணும், இந்த விசாரணை ஒழுங்காக நடப்பதற்கு அப்படின்றத அவர் விஜய் சொன்னார். அப்படி நேரு விலகாக பட்சத்தில் முதல்வர் அவரை நீக்கணும் அமைச்சரவையிலேருந்து சொன்னார். ஸோ அந்த இஷ்யூலேயே அவர் கரப்ஷனை கொஞ்சம் கையில் எடுக்க ஆரம்பித்தார். நேற்று வேலூரில் அவர் பேசும்போது, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால் உங்ககிட்டலாம் எவ்வளோ சொத்து இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது, இது எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டார். இப்போ இது மாதிரிலாம் பேசுகிறதுக்கு இன்றைக்கி அவரை விட்டால் வேறு யாருக்கும் இல்லை, பேச மாட்டாங்க. ஸோ அவர் மையமான விஷயங்களை தான் தொடராருன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக கரப்ஷன், அதே போல் இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிறது, சேஃபாக இருக்காங்க பெண்கள், நீங்கள் கதை அடிக்கிறீங்க ஆனால் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை, we are not safe-ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அது மாதிரி பல விஷயங்களில் திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு, கடுமையாக அவர் பேசுகிறாரு பொதுவெளியில் அப்படின்றது தான் நேற்று அந்த மீட்டிங் காட்டுச்சு. சரி, இப்போ ADMK பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் கருணை தொகையாக இல்லத்தரசிகளுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படுறதா சொல்லியிருக்காரு சார், இது எப்படி பார்க்குறீங்க? காம்படிட்டிவ் பாலிடிக்ஸ் தான். ஓகே, நீங்கள் 1000 கொடுத்தா நான் 2000 கொடுப்பேன், நீங்கள் பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டால் நான் ஆண்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு மாற்றி மாற்றி திமுகவும் ஆண்ட கட்சி, ஆளும் கட்சிகள் அவங்க ஒரு காம்படிட்டிவாக தான் போகிறாங்கன்றதை தவிர இதில் வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம பொருளாதார ரீதியாக இந்த மாநிலம் எந்த நிலைமையில் இருக்குதுன்றதை பார்த்தோம்னா இதெல்லாம் சாத்தியமா? இப்போ ஸ்டாலின் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடியார் 2000 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணதால் உடனே இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 5000 ரூபாய் கொடுக்கும்போது நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 2000 ரூபாய் கொடுப்போன்னு அவரும் இப்போ சொல்லியிருக்காரு.
இப்போ ஆல் ஆர் செயிலிங் இந்த சேம் போட்டு தான். இதை எதிர்ப்ப சதி, அதை முடக்க சதி, நிறுத்த சதிலாம் கற்பனை சதி தான். இதெல்லாம் யாரும் எந்த கட்சியும் உரிமை தொகையை எதிர்க்கலைன்றது தான் யதார்த்தம். சொல்லப்போனால் நாங்கள் அதை டபுளாக கொடுப்போம் தான் அண்ணாடிஎம்கே பொதுச் செயலாளர் சொன்னார். ஆனாலும் இவங்க ஏதாவது பண்ணணும், காசு கொடுக்கணுன்றதுக்காக கோடை கால உரிமை அதாவது உதவித்தொகைன்றாங்க. இப்போ இவர் கருணை தொகைன்றாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு கொடுக்குறத நாம் வந்து எதிர்க்கிற ஆள் இல்லைங்க. மக்களுக்கு அரசாங்கம் இது ஒரு நலத்திட்டம்ன்ற முறையில் மக்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அது என்ன தேர்தல் வரும்போது தான் கொடுக்குறாங்க. இப்போ 2 பேரும் ஆட்சியில் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்கல்ல. இவங்கெல்லாம் ஆட்சியில் இல்லாதவங்களாக இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் வந்தால் கொடுப்போம் சொன்னால் அது ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் திமுகவும் தமிழ்நாட்டை ஒரு 30 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்கு. அதை விட அதிகமான காலத்துக்கு அதிமுக ஆட்சி பண்ணியிருக்கு. அப்போ ஏன் இவங்க அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நிறைவேற்றலை? இப்போ நான் மு.க. ஸ்டாலின் கூட என்னுடைய ஒரே கேள்வி என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 2000 தருவோன்னு சொல்கிறீங்களா, அதை ஏன் இப்போ செய்யக்கூடாது? ஏன் இப்போ செய்ய மாட்டேன்றீங்க? நீங்கள் ஓட்டு போட்டு எங்களை திரும்பவும் தேர்ந்தெடுத்தால் நாங்கள் தருவோன்ற மாதிரி தானே அது ஒரு, அதாவது ஓட்டுக்காக சொல்கிற மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இவரும் 10,000 ரூபாய் கருணை தொகைன்றாரு. முதல்ல இந்த கருணை தொகை அப்படின்றதே வார்த்தையே எனக்கு சரியாக படலைங்க. கருணை தொகைன்றது வந்து ஏதோ வாழ வழி இல்லாமல் ரொம்ப வறிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் கருணை தொகைன்றது கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இவங்க 2 பேரும் 60 வருஷம் ஆட்சி பண்ணியும் கருணை தொகைக்கு கையேந்திர நிலையில் தான் வச்சுருக்காங்கன்றதை இவங்க ஓப்பனாக அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை, இந்த பக்கம் திமுகவும் அந்த பக்கம் அதிமுக போட்டி போட்டுக்கிட்டு உதவித்தொகை, கருணை தொகை, உரிமை தொகைன்ற பேரில் பணத்தை கொடுக்குறத பார்த்தா, அப்போ இந்த 60 வருஷம் ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் தங்க காலில் நிற்கிறதுக்கு முடியாத பண்ணி வச்சுருக்காங்க. அரசாங்கத்தை எதிர்நோக்கி கையேந்தி நிற்கிற அவல நிலைக்கு ஆளாக்கியிருக்காங்க அப்படின்றது தானே இதில் ப்ரூவ் ஆகுது. இருந்தாலுமே விலைவாசி சுமையை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு உதவின்ற மாதிரி தானே சரி பார்க்கப்படுது. நான் தான் சொல்லிட்டேம்மா, இதை நான் எதிர்க்கல. கொடுத்தால் நல்லது. மக்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் தகும். ஏன்னா மக்கள்கிட்டேருந்து வரி அப்படி இப்படின்னு நிறைய அரசாங்கம் அடிச்சிட்டு இருக்குது. இப்போ அரசாங்கத்துக்கு வருமானன்றது என்ன, எப்படிங்க அது என்ன நோட்டை அடிக்குது மாநில அரசாங்கம்? கிடையாது. மாநில அரசாங்கத்துக்கு மக்கள்கிட்டேருந்து வாங்குகிற வரி தான் பல பேரில் வாங்குகிறாங்க. அந்த வரி வந்து மக்கள்கிட்டேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அது மக்களுக்கே திரும்பி போகுது ஒரு பகுதினா ஐ எம் ஹாப்பி. நான் அதை தப்புன்னு சொல்ல. ஆனால் நம்ம நாட்டின் பொருளாதாரம் இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும். நியர்லி 10 lakhs கிட்டத்தட்ட வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 1947 எடப்பாடி முடிகிற வரைக்கும் இருந்தது 4.5 லட்சம். ஆனால் இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் மட்டுமே 5 லட்சம் 5.5 லட்சம் வாங்கியிருக்காரு. தன பேர் 70 வருஷத்தில் வாங்கினதை இவர் 5 வருஷத்தில் வாங்கியிருக்காருன்னா எவ்வளோ மோசமான நிலைமை பாருங்கள். அப்போ 10 லட்சம்னா அதுக்கு வந்து வட்டி அநேகமாக 60,000-70,000 கோடி வருஷத்துக்கு, மாதத்துக்கு 5,000-6,000 கோடி கட்ட வேண்டியிருக்கும். இப்படி நம்ம தன்னிறைவாக இல்லை, நம்ம பொருளாதாரம் தன்னிறைவாக இல்லை. நான் கொடுக்கறது தப்புன்னு சொல்ல, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. கொடுக்கறது மக்களுக்கு நல்லது, இன்னும் கூட கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா திரும்பவும் கடன் வாங்குகிற சூழல் தான் கொண்டு போவோம் போல இருக்குது. ஏன்னா மத்திய அரசாங்கம் நமக்கு உரிய வரி பங்கீடை தர்றதில்லை, நமக்கு வஞ்சிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்போ எப்படி மாநில அரசு வந்து ஒன்று அதிக வரி போடணும், இல்லை அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கணும். எதை செஞ்சாலுமே தப்பு தானே. அடுத்தது வந்து இப்போ இதை பற்றி பழனிசாமி அவர்கள் அறிவித்த உடனே திமுகலேருந்து அவங்க கோடைக்கால உதவித்தொகை திடீர்னு இந்த வருஷம்தான் அவங்களுக்கு கோடைக்காலம் ஞாபகம் வந்தது. அதுவும் பெண்களுக்கு தான் கோடைக்காலம் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. பெண்களை மட்டும் டார்கெட். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தேர்தலில் தலைமை தேர்தல் அதிகாரி இன்னைக்கு நேற்று லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 5,67,00,000 டோட்டல் வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு அப்புறம் 74 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க போகஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் இன்றைக்கி 5,67,00,000 பேர் மொத்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதில் ஓவராலாக பார்த்திங்கன்னா
பெண் வாக்காளர்கள் தான் ஆண் வாக்காளர்களை விட பல லட்சம் அதிகமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வருதா, ஏன் சார் பெண்களை குறி வைக்கிறாங்கன்னு? அது வந்து உரிமை தொகையாக இருந்தாலும், பஸ் பயணமாக இருந்தாலும், கோடைகால இதுவாக இருந்தாலும், நான் பெண்களை ஏன் குறி வைக்கிறாங்கன்னா இதுதான் விஷயம். வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறது பெண்கள் தான். பெண் வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்கிற தகவல் படி 234 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில், சட்டமன்ற தொகுதி. அதில் 15 தொகுதியில் தான் அவுட் நம்பர் பண்ணுறாங்க பெண்களை ஆண்கள். அதாவது மேல் ஓட்டர்ஸ் ஆர் மோர் இன் நம்பர். எத்தனை தொகுதியில்? ஜஸ்ட் 15 கான்ஸ்டியூன்சியில் 219 தொகுதிகளில் பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். ஓகே சார். அப்போ இன்றைக்கி வந்து பெண் வாக்காளர்களை கவர்வதற்கான எல்லா ஜால வித்தைகளையும் எல்லா அரசியல் கட்சியும் எடுப்பாங்க. இப்போ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா உங்ககிட்ட சொல்கிறேன், எடப்பாடி வந்து குளிர்கால உதவித்தொகை ஏதாவது போடுவார். இவர் கோடை காலம் கொடுத்துட்டார் இல்லையா, அப்போ இவர் குளிர்கால உதவித்தொகை 3000 4000 சொல்லுவார்னு பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி கிவன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் திஸ் எக்கனாமிக் சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு 10,000 ரூபாய் வந்து கருணை தொகை. அந்த பேரை கொஞ்சம் மாற்றலான்னு நினைக்கிறேன். கருணைன்னா பிச்சை போடுறது தான் கருணைன்றது. தொழிலாளி கையேந்தும் பிச்சைக்காரன் அல்ல நாங்கள்லாம் கோஷம் போட்டவங்க. ஸோ யாருமே பிச்சைக்காரங்கள்ல, குடிமக்கள் தான். உதவித்தொகைன்னு சொல்லலாம், இல்லை அவங்களுக்கு வந்துட்டு ஈடு. நாங்கள் வந்து இந்த விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தானே சொல்கிறாரு. கடந்த 5 வருஷம் ஆட்சியில், ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் கடுமையாக விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் அந்த நஷ்ட ஈடாக தான் கொடுக்குறோன்றது. அதை வந்து காம்பன்சேஷன்லாம், நிவாரணம்னு சொல்லலாம். கருணை தொகைன்ற வார்த்தை ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, நெருடலாக இருக்குது எனக்கு. அப்போ 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சரி, அது எப்படி சாத்தியமா இன்றைக்கி இருக்கிற பொருளாதாரத்தில் அதுன்னு தெரியல. ஏதாவது காம்படிட்டிவ் பாலிட்டிக்ஸில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து உரிமை இருக்கிற மாதிரி அதிமுகவுக்கு உரிமை இருக்குது, ரைட், சொல்லட்டும். ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இவங்க சொன்னால் அதை யாரும் வந்து ஒன்றும் தப்பாக சொல்கிறது இல்லை. ஆனால் பழனிசாமி சொன்ன ஒன்றுமே திமுக பேச்சாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீதிமன்றத்து தீர்ப்புக்கு எதிரானது, ஏற்கனவே பீகாரில் இது மாதிரி கொடுத்தது எதிர்த்துச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. இன்னொருத்தர் என்ன பேசுகிறாருன்னா, விலைவாசியை வந்து குறைப்பதற்கு மாநில அரசுக்கு என்ன பங்கு இருக்குது, இவர் மத்திய அரசுக்கிட்ட தானே இதை சொல்லணுன்றாரு. இது வந்து எனக்கு என்னவோ திமுகவினருக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 10,000ன்றது ஒருவேளை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் அடிச்சிடுச்சோ அப்படின்ற ஒரு பதட்டம் ஏற்பட்டதால், அந்த பதட்டத்தின் காரணமாக ஒருவேளை பெண்கள் அந்த பக்கம் சாய்வாங்களோ. அதிகமாக கொடுக்குறாங்களே, 10,000 கொடுக்குறார, அது மாதம் இல்லை, ஒரு தவணை தான் நினைக்கிறேன், ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை பெண் வாக்காளர்கள் போனால் இவங்க அடுத்தது என்ன பாம்பு போட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க வந்து அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி, அது தப்புன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறது சரியில்லை. அப்போ இது இந்த மகா புத்திசாலிகளுக்கு தெரியாதா, திமுக பேச்சாளர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு? அப்போ ஏதோ எடப்பாடி சொல்லிட்டாரு, அது தங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, ஓ அது தப்பு, நீதிமன்றம். இப்போ நீதிமன்றம் சொல்கிறதெல்லாம் இவங்க வந்து அப்படியே அமுல்படுத்திட்டு இருக்காங்களா திமுக சர்க்கார்? நீதிமன்றம் எவ்வளோ சொல்லிச்சு. திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு அந்த தீபத்தூணில் வந்துட்டு தீபத்தை ஏற்றணும் ஒரு நீதிமன்றம், அதுக்குள்ளே நான் போகல, அது தப்பா ரைட்டா அது பெரிய டிபேட். ஆனால் நீதிமன்றம் சொன்னதுக்கு எதிராக பழனிசாமி பேசுகிறாருன்னு இன்றைக்கி நீதிமன்றத்தை தூக்கி பிடிக்கிற ஆட்கள் இளங்கோவன் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், இந்த பேச்சாளர், திமுக அதிகாரப்பூர்வ பேச்சாளர். இவங்க திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்ற தீர்ப்பு இவங்க மதிச்சாங்களா? கலெக்டரையும் எஸ்பியும் மிஸ்யூஸ் பண்ணி அங்கே 144 போட வச்சு அந்த தீர்ப்பை அமுலாக்காமல் பண்ணி இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டாங்க கோர்ட்டில், கோர்ட்டை அவமதிச்சதுக்கு. ஸோ அதனாலங்க இவங்கெல்லாம் ஏதோ நீதிமான்கள் போலையும். இப்போ KN நேரு மேலே FIR போடுறதுக்கு கோர்ட்டு சொல்கிற வரைக்கும் போடல. ஆமாம் சார், எந்த ஒரு நடவடிக்கையுமே. அதனால் இவங்க ஏதோ பெரிய நீதிமன்றத்தை அப்படியே மதித்து நடக்கிறவங்க மாதிரியும், எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தை தீர்ப்பை மீறிட்டார், அது வந்து அது எதிரானது அப்படின்னு TKS இளங்கோவன் பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டுகிறது தான் எனக்கு காட்டுது. ஓகே சார், இப்போ காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன சார்? இப்போது திமுகவுடைய கூட்டணி வைக்க போகிறாங்களா, இல்லை
மாற்று ஒரு கட்சியோட வைக்க போறாங்களா? மற்றொரு கட்சின்னு என்ன, டிவிகேன்னு கேளுங்க. சரி, தாவேக்கு கூட வைக்க போறாங்களா? ஆமாம், 3 அணி தானே இருக்குது. சீமான் கிட்ட போய் காங்கிரஸ் கூட்டணி வைக்க முடியுமா? நாம் தமிழர்கிட்ட அவர் காங்கிரஸை தான் கருவறுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஸோ ஒரே கட்சி தான் அவங்களுக்கு இருக்கிறது, டிவிக்கே. பட்டு எங்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஒரு லேட் நைட்டில், அதாவது லேட் நைட்னா ஃபேக் எண்ட் ஆஃப் தி எலெக்ஷன், இந்த டைமில் எந்த கட்சியும் தனியாக போயிட்டு புதுசாக ஒரு கூட்டணியில் சேர்ந்து அது ஜெல்லாகி அப்படி வரும்னு நான் நினைக்கல. ஏன்னா ரொம்ப நாளாக காங்கிரஸும் திமுகவும் வந்து கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டாவது, அகில இந்தியாவில் பாஜகவுக்கு எதிரான அந்த இந்தியா கூட்டணியில் முக்கியமான அங்கம் வகிக்குது திமுக. அவ்வளோ ஈஸியாக சில சீட்டுகளுக்காக அவங்க இதை பிரிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, பீகாரில் அந்த தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை இருக்குது, யூபியில் அகிலேஷ் யாதவுக்கும், மம்தா பானர்ஜி சொல்லவே வேணாம், வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் அவங்க மதிக்கிறதே கிடையாது. அதனால் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற டிஎம்கேவை அவங்க விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கல. ஆனால் 2 பேருக்கு இடையில் இப்போ டாக்ஸ் தொடங்கியாச்சுங்க. இப்போ வேணுகோபால் டெல்லியிலேருந்து வந்தார் 2 நாளைக்கு முன்னால், முதல்வரை சந்தித்தார். அதில் வந்து சோனியா காந்தி எழுதின கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. சோனியா காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்ற தகவல் நமக்கு கசிந்தது என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கை பொதுவெளியிலலாம் காங்கிரஸ் இது கிளப்புறதால எங்களுக்கு தேர்தலில் சிக்கல் வரும், நடைமுறையில் சிக்கல் இருக்குது, இதை தேர்தலுக்கு பின்னால் பேசிக்கலாம்னு சொல்கிறீங்க. எஸ், we understand your difficulties. இதை பின்னால் பேசிக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி இப்போவும் உறுதியாக இருக்குது, அரசியலில் அதாவது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, சோனியா காந்தி. இது வந்து கரெக்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் வந்து கனிமொழி டெல்லியில் போய் ராகுல் காந்தியை சந்தித்து பேசும்போது கூட கனிமொழி ராகுல் காந்தி கிட்டே இதை தான் சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனால் இப்போ பேச வேணாம், இது ஒரு சர்ச்சையை உண்டாக்குது, இது வந்து இப்போ வேணாம், தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம பேசிக்கலாம். உள்ளாட்சி, நீங்கள் கேட்குற உள்ளாட்சியில் 25% மேயர், இப்படி எல்லாத்துலேயும் பங்கு வேணுன்றதெல்லாம் நம்ம பேசிக்கலாம், நாங்கள் ஒன்றும் அதை வேணான்னு சொல்ல. ஆனால் இப்போ வேணாம், அதை இப்போ நம்ம கிளப்பினோம்னா நம்ம கூட்டணிக்குள்ளேயே குழப்பம்ன்ற மாதிரி பொது வெளியில் போய் அது நமக்கு பாதகமாக போவோம். இப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ். அதுக்கு அர்த்தம் அவங்க இந்த கோரிக்கையை கைவிட்டுட்டாங்கன்னு இல்லை, இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறோம், தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒருவேளை திமுக ஆட்சி அமைச்சால் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்போம்னு இப்போவே பதிவு பண்ணி வச்சுட்டாங்க, சீட்டில் துண்டை போட்டாங்க காங்கிரஸ். இதுதான் இன்றைக்கி அதை பற்றி இருக்கிற நிலைமை. ஆனால் திமுக 28க்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. முதல்ல 25 குறைப்போம்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தரோம், ஆனால் மற்ற கட்சிகள்லாம் குறைக்க தான் போகிறாங்களாம். ஏன்னா இப்போ இந்த வந்திருக்கிற தேமுதிக, மக்கள் நீதி மையம், இவங்களெல்லாம் அக்காமடேட் பண்ணல. இன்னும் கருணாஸ் புலிப்படை, எலிப்படை, நிறைய படைகளை வச்சிட்ருக்காங்க இல்லையா, இந்த சிங்கிள் மெம்பர் பார்ட்டி, லெட்டர் பேட் பார்ட்டிலாம், அதெல்லாம் அப்கோர்ஸ் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சுருவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இவங்க மற்ற கட்சியிலேருந்து பிடுங்கணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக அந்த முதல் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கல்ல, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், IUML, அவங்க போயிட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, போன முறை 3 தொகுதியில் அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க, 3லையும் தோத்துட்டாங்க. இந்த முறை வந்து அவங்க 5 கேட்டிருக்கிறோன்னாங்க. ஆனால் அந்த குழுவில் என்ன சொல்லிட்டாங்களாம், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது, எல்லாரும் குறைக்கணும், உங்களுக்கு 2 தான் இந்த வாட்டின்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க இல்லைங்க, அட்லீஸ்ட் எங்களுக்கு 4வது கொடுங்கன்ட்டு வந்திருக்காங்களாம். பட் ஆனால் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல, இதுதான் நிலைமை. ஸோ காங்கிரஸுக்கு ஒரு 3 சீட்டு போனால் தரலாம், ஒரு ராஜ்யசபா சீட்டு தரலாம், அப்புறம் இந்த உள்ளாட்சி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. அதனால் இதில் வந்து 2 பேரும் விட்டு கொடுத்துட்டு வராங்க. அப்படி இங்கே அவர் அங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்காருன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு வராங்க. இன்னும் சேரலை, சேருவார்கள் என்று எதிர்பார்க்க எதுக்கையா ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகும். ஆனால் அப்படி ஆகாத பட்சத்தில் காங்கிரஸ் உறுதியாக இருந்து, இல்லை திமுக நீங்கள் போனால் போங்க, இதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு இருந்தால் ஒரு முறிவு வரலாம். வராதுன்னு நான் சொல்ல, ஆனால் ரிமோட் சான்ஸ் அதுக்கு வராதுன்னெலாம் நான் சொல்ல, வருவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறேன். அப்படி ஒரு முறிவு வந்தால் நிச்சயமாக இவங்களுக்கு காங்கிரஸுக்கு வேறு போக்கிடமே கிடையாது.
தே ஹாவ் டு கோ டு டிவிகே. ஓகே சார். அப்போ டிவிகே வந்து அவங்க டைமில் தான் அக்காமடேட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய கொடுக்குறேன்லாம் சொல்லி எல்லாம் கூப்பிட்டப்பெல்லாம் இவங்க வந்து அதை வந்து உதாசீனம் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு திமுக இவங்க கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளின பிறகு இவங்க அங்கே போனாங்கன்னா அப்போ அவங்களுக்கு தாவேக்கா எப்படி மரியாதை கொடுக்கும்? லாஸ்ட் மினிட் வரைக்கும் இங்கே இருந்துட்டு இங்கே இது கிடைக்கலன்னா அங்கே போனால் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? இதெல்லாம் நமக்கு ஒன்றும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நாள் வந்து 2 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இதில் போய் புது கட்சியில் சேர்ந்து ஜெல்லாகி அவங்க கொடுக்குற சீட்டு வாங்கி இதெல்லாம். ஆனால் இன்னும் சொல்கிறேன், இப்போவும் காங்கிரஸில் கூட்டணி இது ஒர்க் அவுட் ஆனால் கூட டிஎம்கேவோட களத்தில் ரொம்ப கெட்டு போயிருக்குங்க உறவுகள். அங்கே கீழே வேலை செய்வாங்களா இல்லை உள்குத்து பண்ணுவாங்களா? காங்கிரஸ்காரனை பார்த்துருண்டா கூட்டணி ஆட்சியாக வேணும், உனக்கு சீட்டே இல்லாத பண்ணுறோண்டான்ற மாதிரி கூட சிக்கல்கள் வரலாம். திமுக ஆட்கள் வந்து எப்பவுமே கூட்டணி கட்சிகளை காலம் வர்றதில் ரொம்ப தெளிவாக வேலை செய்வாங்க. ஏன்னா கூட்டணி ஜெயிச்சாச்சுன்னா அந்த தொகுதியில் திமுக கிடைக்கவே கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு பன்ருட்டி தொகுதி எடுத்துங்களேன், அதில் தமிழர் வாழ்வுரிமை தலைவர் அந்த வேல்முருகனுக்கு கொடுத்துன்னே இருக்காங்க. தொடர்ந்து அவர் கொடுக்குறதால அங்கே இருக்கிற திமுக அப்படியே பொறுமிட்டு இருக்கான். 3 முறை அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். அப்போ இவருக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துச்சா? அப்போ நாங்கள்லாம் திமுக இங்கே இந்த தொகுதியில் பாடுபட்டு கஷ்டப்பட்டோம், பன்ருட்டியில் நாங்கள் வந்து போட்டி போட வேணாமல் இந்தால வேறு எங்கேயாவது அனுப்புங்க, இல்லைன்னா வேறு தொகுதி கொடுங்க. பன்ருட்டியே கொடுத்தா அப்போ பன்ருட்டி இருக்கிற திமுக காரனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது இல்லையா? இப்படி ஒரு சிக்கலும் இருக்குங்க. அதனால் இன்னொன்று சொல்லியிருக்கான் திமுக, நம்பர் 1 எவ்வளோ ஒன்றா வரலாம், அதில் நீக்கி போக்கோடு இருப்போம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி வச்சிட்ருக்கிற எல்லா தொகுதியும் அதே தொகுதி நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா பல தொகுதிகளில் நீங்கள் கேண்டிடேட்டை போட்டால் டிஃபிகல்ட்டாக தோற்றுருவீங்க. அப்போ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான தொகுதியெல்லாம் எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இது இன்னும் எப்படியும் 1 வாரம் 2 வாரத்தில் சரியாயிடும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து பேசும்போது இந்த கரூர் விவகாரத்தில் 40 பேர் உயிரிழந்தாங்க, அந்த பழியை வந்து ஏன் மேலே போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை கேட்குறாரு. அதாவது அவர் பெரிய ஒரு சிஎம் போஸ்டிங்கில் இருக்கார். இதற்கு அவர் சொல்லும் போது கூட தாவேக்கா தான் இதுக்கு காரணம், விஜய் தான் காரணன்ற மாதிரி கரெக்டாக சொல்லலை அவர். இருந்தாலுமே இவர் முதல்வரையே வந்து குறி வைக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவர் சொல்லலைன்னு சொல்கிறீங்க. அதாவதுங்க, சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27, 2025. சம்பவம் நடந்த அப்போ திமுக ஆட்கள்லாம் இந்த மாதிரி சொன்னப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, ரொம்ப சோபராக பேலன்ஸ்டாக ஒன்று சொன்னார். எந்த கட்சி தலைவரும் தான் கட்சிக்காரன் செத்து போகணுன்னு விரும்ப மாட்டான், இதெல்லாம் அப்படிலாம் யாரும் விரும்ப மாட்டாங்கன்றத தன்னுடைய திமுக ரேங்க் அண்ட் ஃபைலுக்கு அவர் ஒரு லைன் கொடுக்குறாரு, இது மாதிரிலாம் பேசாதீங்கயா அப்படின்ட்டு. அது கரெக்டு. ஆனால் அதே நபர் 1 வாரம் கழித்து சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முழுக்க காரணம் விஜய் தாமதமாக வந்தது தான், டிலேவாக அங்கே வந்தது தான், சொன்ன நேரத்தில் வராது தான், அந்த ஆர்கனைசர்ஸ் தாவேக் ஆர்கனைசர்ஸ் சரியான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாது தான், கவர்மெண்ட் சைடில் எந்த தப்பும் இல்லை, போலீஸ் சைடு எல்லாம் கரெக்டாக தான் நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் கொடுத்த அந்த இடம் நல்ல இடம் தான், அப்படியே உள்ட்டா அடிச்சிட்டாரு. அதனால் நீங்கள் அவர் வந்து எங்கே சொன்னாருலாம் சொல்ல, சட்டமன்ற பதிவேட்டில் இருக்குது. அது இப்போ விஜய் வந்து அந்த கரூர் கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததால் தான் இந்த மக்கள் இத்தனை பேர் நெரிசலாக செத்தாங்கன்றத சொல்லியிருக்காரு. அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாள் அவர் இதை பற்றி எதுவுமே சொல்லிங்க. விஜய் வந்து நிறைய பேசினாங்க மாதக்கணக்கில் திமுகக்காரங்க. கொலைக்காரன் ஓடிவிட்டான் போஸ்டரே மறுநாள் செந்தில் பாலாஜி அடித்து ஒட்டினாங்க கரூரில். ஆனால் அவர் வந்து பதிலே சொல்ல. அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார், கோர்ட்டு மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன் கேட்டார், அது கிராண்ட் ஆச்சு, இப்போ அது வேலை நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த கூட்டத்தில் உணர்ச்சி தான், அதாவது மனிதர்கள் தானேங்க, ஒரு எமோஷனலாக ஆகிட்டார். கண்ணில் கூட தண்ணி வந்தது ஒரு கட்டத்தில். ஏன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவரை அரசியலில் வந்திருக்காரு, அதுக்காக அவர் என்ன ஒன்றா பேசலாமா? நயினார் நாகேந்திரன் ஒரு பாஜக தேசிய கட்சி என்றாகிற அந்த கட்சியின் மாநில தலைவர். முதல்ல அவர் இந்த வீட்டிலேருந்து வர சொல்லுங்கள், வெளியே வர சொல்லுங்கள், இவங்க வீட்டிலேருந்துலாம் பேசுகிறாரு. எவ்வளோ கீழ்த்தரமான விஷயம் அது, எவ்வளோ குடும்பத்தில் வந்து பிரச்சனையை உண்டாக்கும். அதாவது வரம்பு மீறி பேசுகிறாங்க. அதை தான் அவர் மனம்னு வந்து சொன்னார். என்ன நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீங்க, என்ன அவமானப்படுத்துகிறீங்க, அது என்ன அவமானம் இல்லை,
என்னுடைய நம்பி இருக்காங்களே, என்னை ஆதரிக்கிறாங்க, அந்த மக்களை நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னு அந்த தோணியில் தான் சொன்னார். ஓகே சார். நீங்கள் அதை வந்து அப்படி அது உணர்ச்சி வசப்பட்டார் அவர். அதே போல் இந்த கரூர் விஷயத்தில் அவர் என்ன சொன்னார்னா, பத்திரிகையாளர் ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் முதல்வரை கேட்கும்போது, உங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் அரசியல் எதிர்க்கிறாங்களேன்னா, எனக்கு யாருமே எதிராளிகள் இல்லைங்க, அரசியல் ரீதியாக அவங்க என்னை எதிர்க்கலாம், ஆனால் எல்லாரும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நண்பர்களாகத்தான் கருதுகிறேன்னாரு. அதை தான் அவர் கோட் பண்ணி, இப்போ நான் ஒரு நண்பர் தானே உங்களுக்கு தான் யாருமே எதிரி இல்லையே, அப்போ ஒரு நண்பரை வந்து இப்படி வந்து அபாண்டமாக மனசாட்சியே இல்லாமல் கொலைப்பழியை என் மேலே போட்டிங்களா, இது நியாயமா அப்படின்னாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? அவர் ஒன்றும் அந்த இன்வெஸ்டிகேஷனில் தலையிடல. இன்வெஸ்டிகேஷன் சரியாக போல, இவர் பண்ணார் அவர் பண்ணார், செந்தில் பாலாஜி தான் குண்டர்களை அனுப்பிச்சு கலவரத்தை உண்டாக்குனார், நயினார் நாகேந்திரன்லாம் பேசுகிற மாதிரிலாம் பேசலை. என் மேலே அபாண்டமாக போட்டிங்களே மனசாட்சியே இல்லாமல், நான் நண்பர்னு சொல்லிவிட்டு, இது சரியான்னு தான் கேட்டார். அதில் என்ன இருக்குது தப்பு? சரி, ஓகே சார். இறுதியான கேள்வி, சசிகலா அவங்க ஒரு புதிய கட்சியை தொடங்க போகிறத ஒரு தகவல் ஒன்று போயிட்டு இருக்கு. அது போக சசிகலாவும் ஓபிஎஸும் எப்படி இருந்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு வந்துடுவாங்க டிடிவி தினகரன் சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இதே டிடிவி தினகரன் தான் விஜய் தலைமையில் மெகா கூட்டணி அமையும், வெற்றி கூட்டணி அமையும்னு சொல்லிட்டு இருந்தார் 2 மாதத்துக்கு போன மாதத்துக்கு முன்னால். அதே டிடிவி தினகரன் தான் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக தான் நான் தூக்கில் தொங்குவேன்னு சொன்னார். இப்போ பங்காளி சண்டைன்றார். ஸோ டிடிவி தினகரன் பேச்செல்லாம் வந்து ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து பதில் சொல்லவே இயலாது. ஏன்னா அவர் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப சமயத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் பேசுவாருங்க. அதனால் அவர் ஒரு சொல்கிறார். 2வது சசிகலா ஓபிஎஸ்லாம் என்ன, அவங்களாம் ஒரு இண்டிவிஜுவல்ஸ், அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து அதிமுகவில் இருந்ததால், ஜெயலலிதா கூட இருந்ததால் பூவோடு சேர்ந்த நாறு மாதிரி மணந்தாங்க. பூ எம்ஜிஆர், பூ ஜெயலலிதா, பூ அதிமுக தான். ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சசிகலா இருந்தாலும் எடப்பாடியாக இருந்தாலும் கூட எல்லாரும் நார் தான். அதிமுக விட்டு வந்தாங்கன்னா எல்லாம் செல்லா காசு தான். இப்போ மீன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தானேங்க அதுக்கு இது இருக்கும். முதலைக்கும் அப்படி தானே சொல்லுவாங்கல்ல, தண்ணிக்குள்ளே தான் முதலைக்கு ஸ்ட்ரென்த்து, கரைக்கு வந்தால் ஒன்றும் இருக்காது. அதுபோல் அதிமுகன்ற ஒரு இயக்கம், ஒரு கட்சி, அதில் இருக்கும்போது உங்களுக்கு மரியாதை இருந்தது, ஒரு மதிப்பு இருந்தது. ஆனால் நீங்கள் இப்போ வந்து 4-5 வருஷமாக அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்காங்க. அவங்க அந்தந்த வட்டாரத்தில் சில சமூகம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் ப்ரூவே கிடையாதுங்க. இப்போ கல்லர், மறவர், பிரமலை கல்லர், இவங்க தேவரெல்லாம் வந்து சசிகலாவுடைய இவங்களா? சசிகலா சொன்னால் போட்டுருவாங்களா ஓட்டு? அப்படின்னா ஏன் டிடிவி தினகரன் ஜெயிக்கல ஒரு தொகுதியில் கூட? ஏன் ஜெயிக்க முடியல? ஏன் வந்து இவர் ஓ பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் பலாப்பழ சின்னத்தில் நின்னார். இதுக்கு அறந்தாங்கியில் வந்து நம்ம திருநாவுக்கரசு அதிமுகலேருந்து வெளியே போய் கூட எதிர்த்து சுயேட்சையாக நின்று பலமுறை ஜெயிச்சிருக்காரு. SD சோமசுந்தரம்லாம் அந்த மாதிரி மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் பலர் உண்டு. அது மாதிரி நீ இல்லையே. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா எல்லாருமே அந்த க்ளோரி ஆஃப் ஏடிஎம்கேல தான் இவங்கெல்லாம் பிரகாசம் அடைஞ்சாங்களே தவிர இந்த க்ளோரி இல்லைன்னா இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு இப்போ எல்லாரும் தானே கட்சி. இப்போ பன்ருட்டி ராமச்சந்திரன் 88வது வயசில் இப்போ எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி யார் ஒன்றா ஆரம்பிக்கலாங்க. ஆனால் இப்போ இவர் பாருங்கள், நம்ம தனியரசுன்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் புதிய நீதி கட்சின்னு ஏசி சண்முகம்னு இருக்கார். பணம் இருந்தால் போதுங்க. இப்போ இந்த லாட்ரி அதிபர் மார்ட்டின் பையன் கூட பாண்டிச்சேரியில் போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தடை என்ன இருக்குது? இந்திய குடிமகனாக இருந்தாலும் போதும், 18 வயசுக்கு மேலே இருந்தால் போதும். அதனால் அதெல்லாம் ஒரு ஃபேக்டரே கிடையாதுங்க அசம்பிளி எலெக்ஷனில். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டி வந்து களத்தில் வந்து 4 பேர் இருந்தாலும் 3 பேர் தான் போட்டியில் இருக்காங்க. 4 பேர் களத்தில் இருக்காங்க. நாம் தமிழர் சீரியஸ் போட்டியில் இல்லை, 3 பேர் தான் இருக்காங்க, திமுக, தவேக, அதிமுக. ஆனால் இந்த போட்டியில் வந்து கடைசியாக ஃபைனலுக்கு 2 டீம் தானே போவோம். 8 டீம் குவார்ட்டர் ஃபைனலில் ஆடினாலும் ஃபைனலில் 4 பேர் போய் 2 ஆவாங்க, செமிஃபைனலில்
ஃபைனலில் 2 டீம் தானே நிற்கும், ஒன்று தானே ஆட்சியை பிடிக்கும். ஆமா அப்போ அந்த 2ல் இன்னைக்கு இருக்கிற சூழலில் திமுகவா தாவேகாவான்ற சூழல் தான் நிலவுது. ஓகே. பாஜக அதிமுக கூட்டணி அந்த 2ல் இல்லைன்றது தான் என்னுடைய புரிதல். ஓகே சார். பல கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார்.